வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபினிக்ஸ் GT20 ப்ரோ இந்த பர்டிகுலர் மொபைல் அண்டு போக்கோ X6 ப்ரோ 5G மொபைல். ஸோ இந்த ரெண்டு மொபைலோடைய ஷார்ட் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு மொபைலுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ அதில் இன்ஃபினிக்ஸ் மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் ரியரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எல்இடி கிஃப்ட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு போக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் லெதர் ஃபினிஷில் ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் ஃபினிஷ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் GT20 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸு 8GB RAM 256GB வேரியண்ட்டு 25,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 23,000க்கு கையில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28th May 12 PM போட்டிருக்காங்க. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் கிட்டு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ், அதில் ஒரு கூலிங் ஃபேன் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு கிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதோடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா 5,500 அப்படின்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து லிமிட்டட் பீரியட் ஆஃபர் அப்படின்னு தான் போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலில் புக் பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ போக்கோ X6 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு தற்சமயத்துக்கு 25,500க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் கார்டு ஆஃபர் ஒரு 1000 ருபீஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 கிடைக்குது. ஸோ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே வந்து ஈக்குவல் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் இது லான்ச் பண்ணும்போது 27,000க்கு லான்ச் பண்ணாங்க. அதில் ஒரு 2,000 கார்டு ஆஃபர் கொடுத்தாங்க. பட் இப்போ ரெண்டு மொபைலுமே போத் ஆர் ஈக்குவல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் மொபைலில் மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 அல்டிமேட் அப்படின்னு ஒரு சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9,50,000 கிட்ட உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் இருக்கிறதா காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு LPDDR5X RAM வித் UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேமிங்க்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு போக்கோ X6 ப்ரோவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் கொடுக்குறாங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 12,60,000 கிராஸ் பண்ணுது. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்டு இதோட பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM வித் UFS 4.0 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 23,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் UFS 4.0 கொடுக்குறது இந்த ஒரே ஒரு மொபைல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போக்கோவில் பல மடங்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸில் 6.78 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் பெசல்லெஸ் AMOLED டிஸ்பிளே. அதில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் 1300 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்லெஸ்ஸாக இருக்கிறது பார்க்குறது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ்ஸை விட இது பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1800 nits வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு 120 Hz தான். ஆனாலும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸும் அதிகம். அண்ட் ஆல்சோ 1.5K ரெசல்யூஷனும் இருக்குது. பெசல்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ பிரைட்னஸான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு போக்கோவில் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே இந்த போக்கோவோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக அண்டு கிளாரிட்டியாகவே இருக்குது. ஸோ பெசல்லெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இன்ஃபினிக்ஸில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 45 watt சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. போக்கோவில் உங்களுக்கு அதே சேம் 5000 mAh பேட்டரி வித் 67 watt சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸர். ஸோ பேட்டரி ட்ரைனிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டுலேயும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு போக்கோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோவோட ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த LED லைட்டிங் செட்டப்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் பேட்டரி ட்ரைனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. போக்கோலேயும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு IR பிளாஸ்டரும் கொடுக்குறாங்க. பட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் போக்கோவில் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு டிஸ்பிளே அண்டு ஸ்பீக்கர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸை விட போக்கோவில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது டிஸ்பிளேயில். அண்டு
டால்மி அட்மாஸ் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஸ்பீக்கரோடைய அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் யூஐ 14 XOS அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஓன் யூஐ இருக்கிறதுனால கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 வித் ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் அவங்களுடைய ஓன் யூஐ கொடுத்துருக்கிறதுனால இதுலேயும் உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸில் கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா ரியரில் 108 MP கேமரா OIS சப்போர்ட்டோடு இருக்குது. அது கூட 2 MP 2 MP வேஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா செல்ஃபிக்காக 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் மெகா பிக்சல் இவ்வளோ அதிகமாக இருந்தாலும் இது வந்து கேமிங் மொபைல். ஸோ அதனால் கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64+8+2 அப்படின்னு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ரியர் கேமரா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு டே லைட்டில் நல்லாயிருக்கும், லோ லைட்டில் நல்லா இருக்காது. ஸோ ரியர் கேமரா உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அல்ட்ரா வைடும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கம்பேரிசனில் நமக்கு மெகா பிக்சல் கம்மியாக இருந்தாலும் போக்கோவில் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா கேமரா மொபைல்ஸ் கிடையாது, ரெண்டுமே கேமிங் மொபைல். கேமரா மொபைல்னால் உங்களுக்கு இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸஸ் நிறையா இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மொபைலுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் போக்கோவில் கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பேண்டு கிட்ட 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே போக்கோ மொபைல் பார்த்தீங்கன்னா எனக்கு 5G இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட் அண்ட் பெட்டராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண மொபைலில் இது வரைக்கும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா போக்கோ மொபைலில் இருக்குது. அதே மாதிரியே ஸ்பீக்கர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமான ஒரு ஸ்பீக்கராக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக்கோவில் பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்குது. ஸோ போக்கோ X6 ப்ரோவில் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ போக்கோவில் அதே மாதிரி ஒரு சில கேமரா அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட்டில் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு HEIF ஃபார்மெட்டில் நீங்கள் கேமரா ஸ்னாப்செட் ஷூட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைலுமே Wi-Fi 6 இருக்குது அண்டு Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோவில் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே வந்து இன்ஃபினிக்ஸில் வேறு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு NFC சப்போர்ட் அண்ட் IR பிளாஸ்டர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 190 கிராம் வெயிட் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது போக்கோ மொபைல் பல மடங்கு பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ கம்பேரிசனில் பார்த்தாலும் நமக்கு இன்ஃபினிக்ஸை விட போக்கோ மொபைல் பார்த்திங்கன்னா பல மடங்கு பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ப்ராசஸர்லேருந்து டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லேருந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு போக்கோவில் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். பட் போக்கோவில் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பரான விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு மொபைல் கம்பேரிசனில் பெஸ்ட்டு வின்னர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் போக்கோ X6 ப்ரோ தான் வின்னராக இருக்குது. அண்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ போக்கோ X6 ப்ரோ வின்னராக இருக்கலாம். பட் யூசர் ரிவ்யூ நமக்கு இன்ஃபினிக்ஸ் GT2 ப்ரோ வந்ததுக்கப்புறம் தான் அந்த யூசர் ரிவ்யூ வச்சு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸை விட போக்கோ பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா எந்த மொபைலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு மொபைலை விட இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட பெட்டரான கேமிங் மொபைல் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரெண்டு மொபைல் தான் வந்து பெஸ்ட்டு கேமிங் மொபைலாக இருக்குது. ஸோ போக்கோ X6 ப்ரோ பெஸ்ட்டு கேமிங் மொபைல் தான். ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 30,000 கிராஸ் பண்ணுற ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு போக்கோ X6 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்கு காம்படிஷனாக இதை விட பெட்டரான சாய்ஸ். ஸோ ரெண்டு மொபைல் வருது, போக்கோவில் ஒரு மொபைல் அண்டு ரியல்மியில் ஒரு மொபைல். ஸோ அந்த ரெண்டு மொபைல் வந்ததுக்கப்புறமா ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேமிங் மொபைல் இந்த ரெண்டு மொபைலில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் எதை செலக்ட் பண்ணுவீங்க? அப்படி இல்லைன்னா ரியல்மி GT60 வாங்குவீங்களா இல்லை போக்கோ F6 வாங்குவீங்களா? ஸோ அது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி இல்லைன்னா ஐக்யூ நியோ 9 ப்ரோ இந்த மொபைல் உங்களுக்கு 35,000 வந்துடும். எப்படி பார்த்தாலும் 37,000 விற்றுட்ருக்காங்க. ஆஃபரில் உங்களுக்கு 35,000க்கு 256GB வேரியண்ட்டு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது 10,000 உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ பெஸ்ட்டு கேமிங் மொபைல்னு எந்த ப்ரைஸில் எந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.